இன்றைய முக்கிய நிகழ்வுகள். பிரெஞ்சு தேசிய தினம். இரு நாட்டு தேசிய கொடியை ஏற்றி வீரர்கள் நினைவிடத்தில் மரியாதை. உள்ளாட்சி தேர்தல் நடத்தாததற்கு கண்டனம். தேர்தல் துறை முன்பு மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் ஆர்ப்பாட்டம். தனியார் தொழிற்சாலையில் தீ, பயங்கர விபத்து. பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதம். காரைக்காலில் 237வது ஆண்டு பிரெஞ்சு குடியரசு தின விழாவை முன்னிட்டு ஆட்சியர் அலுவலகம் எதிரே அமைந்துள்ள நினைவு சதுக்கத்தில் புதுச்சேரி பிரெஞ்சு துணை தூதரக அதிகாரி பெபிபியன் ரோசோ, ஆட்சியர் இஷிதா ராட்டி ஆகியோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலில் பிரெஞ்சு குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்பும் புதுச்சேரி, காரைக்கால், மாகே மற்றும் ஏனாம் ஆகிய பகுதிகள் மட்டும் பிரெஞ்சுக்காரர்களின் ஆட்சியின் கீழ் இருந்து வந்தது. 1954ஆம் ஆண்டு புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட 4 பிராந்தியங்களை விடுதலையாக்கி இந்தியாவுடன் இணைந்தது. அன்று முதல் ஒவ்வொரு ஆண்டும் பிரெஞ்சு குடியரசு தினத்தன்று புதுச்சேரி, மாகே, காரைக்கால் மற்றும் ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களிலும் இரு நாட்டு தேசிய கொடிகள் ஏற்றி இரு நாட்டு தேசிய கீதங்கள் இசைக்க விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். இன்று 237வது ஆண்டு பிரெஞ்சு குடியரசு தின விழாவை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள 2ஆம் உலகப் போரில் உயிர்நீத்த தியாகிகள் நினைவு சதுக்கத்தில் இருநாட்டு தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டு இரு நாட்டு தேசிய கீதங்கள் பள்ளி குழந்தைகளால் இசைக்க மலர் வளையங்கள் வைத்து கொடி வணக்கம் செலுத்தப்பட்டது. ஆட்சியர் இஷிதா ராட்டி, புதுச்சேரி பிரெஞ்சு தூதரக அதிகாரி பெபிபியன் ரோசோ, ஓய்வு பெற்ற பிரெஞ்சு ராணுவ வீரர்கள் மற்றும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் நினைவு சதுக்கத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் முன்னாள் எம்பிக்கு சொந்தமான தொழிற்சாலையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் கோடிக்கணக்கில் பேக்கேஜ் அட்டைகள் எரிந்து சாம்பலாகின. தொழிற்சாலையை முற்றுகையிட்ட பொதுமக்கள் தொழிற்சாலையை வெளியேற்றும் நச்சு புகையால் பாதிக்கப்படுவதாக புகார். புதுச்சேரி திருக்காஞ்சி கிராமத்தில் முன்னாள் எம்பி கோகுலகிருஷ்ணனுக்கு சொந்தமான நித்யா பேக்கேஜ் என்கிற தனியார் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இங்கு 500க்கும் மேற்பட்டோர் வேலை செய்து வருகின்றனர். இந்த தொழிற்சாலை குடோனில் அட்டை பெட்டிகள், அதனை தயாரிக்க பயன்படுத்தும் மூலப்பொருட்கள் இருந்தன. நேற்றிரவு குடோனில் திடீரென தீப்பிடித்தது. இந்த தீ மலமளவென கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. அப்பொழுது அங்கிருந்த ஊழியர்கள் அனைவரும் மலர் எடுத்துக்கொண்டு வெளியே ஓடி வந்தனர். தீயால் அந்த குடோனில் மேல் பரப்பில் பொருத்தப்பட்டு இருந்த சோலார் பேனலும் தீப்பிடித்து இருந்தது. இதுகுறித்து தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனே புதுச்சேரி, வில்லியனூர், மடுகரை, கோரிமேடு பகுதியில் இருந்து தீயணைப்பு வீரர்கள் 5 வண்டிகளில் வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் தீயை கட்டுப்படுத்த முடியவில்லை. எனவே தீ அந்த தொழிற்சாலையில் மற்ற பகுதிகளுக்கும் பரவாமல் இருக்க தீயணைப்பு வீரர்கள், அங்கு பணி செய்யும் ஊழியர்கள் சேர்ந்து குடோனை சுற்றி வெளியே வைக்கப்பட்டிருந்த பொருட்களை பொக்லைன் இயந்திரம் மூலம் அகற்றினர். தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதில் கோடிக்கணக்கில் பொருட்கள் எரிந்து சாம்பலானது தெரியவந்தது. தொடர்ந்து தீயணைப்பு ஊழியர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பணி நள்ளிரவுக்கு மேலும் நீடித்தது. இரவு திடீர் தீ விபத்து காரணமாக சுமார் 50 டன் பேக்கேஜ் செய்ய பயன்படுத்தப்படும் அட்டைகள் எரிந்து நாசமானது. இருப்பினும் தொழிற்சாலைக்குள் குவித்து வைக்கப்பட்டிருந்த அட்டை மற்றும் பிற பொருட்கள் தொடர்ந்து எரிந்து கொண்டிருந்ததால் தீயை முழுமையாக அணைக்க முடியாமல் வீரர்கள் திணறி வருகின்றனர். இந்த நிலையில் புகையால் சுற்றுப்பகுதியில் உள்ள கிராம மக்கள் சம்பவ இடத்தில் திரண்டனர். அப்பகுதியில் மக்கள் தொழிற்சாலையை முற்றுகையிட்டு தொழிற்சாலை புகையால் பொதுமக்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுவதாகவும் அருகில் உள்ள பள்ளியின் குழந்தைகள் பாதிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டி அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவியது. காவல்துறையினர் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து நிலைமையை கண்காணித்தனர். தீ விபத்திற்கான துல்லியமான காரணம் மற்றும் சேத மதிப்பு குறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாததற்கு கண்டனம் தெரிவித்து மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் மற்றும் 6ஆம் திணை மக்கள் இயக்கம் சார்பில் மாநில தேர்தல் ஆணையத்தின் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ளாட்சி தேர்தல் நடக்கப்படாததை கண்டித்து மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் மற்றும் 6ஆம் திணை மக்கள் இயக்கம் சார்பில் மாநில தேர்தல் ஆணையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமதாஸ் மற்றும் மக்கள் வாழ்வுரிமை இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஜெகநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு உடனடியாக உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய ஜெகநாதன், புதுச்சேரியில் கடைசியாக 2006ஆம் ஆண்டு நீதிமன்ற உத்தரவின் பேரில் மட்டுமே உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றதாகவும் அதன் பின்னர் 98 கிராம பஞ்சாயத்துகள், 10 கொம்யூனியன் பஞ்சாயத்துகள் மற்றும் 5 நகராட்சிகள் உட்பட 113 உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இதுவரை தேர்தல் நடத்தப்படவில்லை என்றும் கூறினர்.
1992ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 73 மற்றும் 74வது திருத்தங்களின் மூலம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சட்ட அங்கீகாரம் வழங்கப்பட்டதுடன் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கட்டாயம் தேர்தல் நடத்த வேண்டும் என்று தெளிவாக கூறப்பட்ட நிலையிலும் புதுச்சேரியில் தொடர்ந்து தேர்தல் நடத்தப்படாமல் இருப்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது என அவர் குற்றம் சாட்டினார். மேலும் உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதில் இதுவரை ஆட்சியில் இருந்த அரசுகள் ஆர்வம் காட்டவில்லை என்றும் பலமுறை நீதிமன்றங்கள் கண்டனம் தெரிவித்தும் தேர்தல் நடத்தப்படாத நிலை தொடர்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்டால் சட்டமன்ற உறுப்பினர்களின் அதிகாரம் குறையும் என்ற தவறான எண்ணமே இதற்கு காரணமாக இருப்பதாக கூறி ஜெகநாதன் தேர்தல் நடைபெறாததால் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒதுக்கப்படும் நிதிகள் முழுமையாக பயன்படுத்தப்படாமல் உள்ளதாகவும் தெரிவித்தனர். நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ள உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான வழக்கிற்கு வலு சேர்க்கும் வகையிலேயே இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுவதாகவும் இனியும் தேர்தல் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் அடுத்த கட்டமாக காரி துப்பும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். புதுச்சேரி புசி வீதி ஆம்பூர் சாலை சந்திப்பில் பழமையான மரம் திடீரென வேரோடு சாய்ந்து சாலையில் விழுந்தது. அங்கு நிறுத்தப்பட்டிருந்த டெம்போ வாகனம் சேதமடைந்தது. மரம் விழுந்தபோது வாகனத்திலும் சாலையிலும் யாரும் இல்லாததால் பெரும் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டது. புதுச்சேரி நகரின் முக்கிய பகுதியான ஒன்றான புசி வீதி ஆம்பூர் சாலை சந்திப்பில் இன்று பழமையான மரம் ஒன்று திடீரென வேரோடு சாய்ந்து சாலையில் விழுந்தது. அவ்வப்போது சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த டெம்போ வாகனத்தின் மீது மரம் விழுந்ததில் வாகனத்தின் முன்பகுதி கடுமையாக சேதமடைந்தது. நல்வாய்ப்பாக சம்பவம் நடக்கும்போது டெம்போவில் யாரும் இல்லாததால் உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை. மேலும் மரம் சாய்ந்த நேரத்தில் பொதுமக்கள் யாரும் அந்த வழியாக செல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. மரம் சாலையின் குறுக்கே விழுந்ததால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் மரத்தை வெட்டி அகற்றி போக்குவரத்தை சீரமைத்தனர். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சுயநிதி தனியார் பள்ளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் எம்எல்ஏ ராமுக்கு பிறந்தநாள் வாழ்த்து. புதுச்சேரி சுயநிதி தனியார் பள்ளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் பிறந்தநாள் கொண்டாடிய சட்டமன்ற உறுப்பினரும் கூட்டமைப்பின் உறுப்பினருமான ராமுவிற்கு வாழ்த்து தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தவளக்குப்பம் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் டி ரங்கநாதன், பொதுச் செயலாளர் டாக்டர் ராமசிவராஜன், பொருளாளர் டாக்டர் சிவசுப்பிரமணியன், இணைச் செயலாளர் டாக்டர் சம்பத், துணைத் தலைவர் டாக்டர் இளமதியழகன் மற்றும் அரியாங்குப்பம் மணவெளி ராதா மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் டாக்டர் பெர்லின் ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் ராமுவுக்கு பொன்னாடை அணிவித்து இனிப்புகள் வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து பிறந்தநாள் கொண்டாடிய சட்டமன்ற உறுப்பினர் ராமு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பள்ளி நிர்வாகிகள் மற்றும் கூட்டமைப்பின் நிர்வாகிகளுக்கு சால்வி அணிவித்து மரியாதை செலுத்தி நன்றி தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கூட்டமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள், பள்ளி தாளாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் ராமுவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி மாநில இந்திய ஜனநாயக கட்சியினர் இளைய வேந்தர் ரவி பச்சமுத்துவின் பிறந்தநாளை ஒட்டி மௌலப்பாக்கம் கிராமத்தில் கட்சி கொடி ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினர். இந்திய ஜனநாயக கட்சித் தலைவர் இளைய வேந்தர் ரவி பச்சமுத்துவின் பிறந்தநாளை புதுச்சேரியில் இந்திய ஜனநாயக கட்சியினர் மாநிலம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் இந்திய ஜனநாயக கட்சி புதுச்சேரி மாநில தலைவர் அண்ணாதுரை தலைமையில் செயலாளர் சிவகுமார் முன்னிலையில் ரவி பச்சமுத்து பிறந்தநாள் விழாவை ஒட்டி பட்டாசு வெடித்தும் கட்சி கொடி ஏற்றியும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடினர். தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் இந்திய ஜனநாயக கட்சி பொருளாளர் தியாகு, துணை செயலாளர் செந்தில், மாநில இளைஞரணி செயலாளர் தியாகு, கட்சி நிர்வாகிகள் வினோத், கிருஷ்ணா, பலராமன், சுந்தரராஜன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். முதியோர் இல்லத்தில் முதியோருக்கு மதிய உணவு வழங்கி பிறந்த நாளை கொண்டாடிய பாஜக மாநில செயலாளர் துரை சேனாதிபதி. புதுச்சேரி மாநில பாஜக மாநில செயலாளர் துரை சேனாதிபதியின் பிறந்தநாளை முன்னிட்டு காரைக்காலில் உள்ள சபஸ்வரம் முதியோர் இல்லத்தில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் முதியோர் இல்லத்தில் தங்கியுள்ள முதியோர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து துரை சேனாதிபதிக்கு பாடல்களை பாடி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து அவருக்கு அச்சதை தூவி நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்க வாழ்த்தினர். இதனைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் பல்வேறு அணி பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் துரை சேனாதிபதிக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பின்னர் தனது பிறந்தநாளை முன்னிட்டு துரை சேனாதிபதி கேக் வெட்டி கொண்டாடினார். அப்பொழுது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து சபத்ஸ்வரம் முதியோர் இல்லத்தில் உள்ள முதியோர்களுக்கு சிறப்பு மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் முதியோர் இல்ல நிர்வாகிகள் கலந்து கொண்டு துரை சேனாதிபதிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பிரான்ஸ் நாட்டு தேசிய தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு போர் வீரர் நினைவிடத்தில் இரு நாடுகளின் தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. கடந்த 1789ஆம் ஆண்டு ஜூலை 14ஆம் தேதி பிரான்ஸ் தலைநகரம் பாரிஸில் உள்ள பஸ்ஸி என்ற சிறைச்சாலையை மக்கள் புரட்சி மூலம் தகர்த்து மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மக்களாட்சி நிறுவினர். இந்த தினம் பிரான்ஸ் நாட்டு தேசிய தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் புதுச்சேரியில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் அதிகம் வசிக்கின்றனர். அதன்படி இந்த தினத்தை நினைவு கூறும் வகையில் புதுச்சேரி கடற்கரையில் உள்ள பிரெஞ்சு போர் வீரர்கள் நினைவிடத்தில் 1ஆம் மற்றும் 2ஆம் உலகப் போரின் போது உயிர்ந்த பிரான்ஸ் நாட்டிற்கு ஆதரவாக போரில் ஈடுபட்ட இந்திய வீரர்கள் மற்றும் பிரான்ஸ் நாட்டு வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மற்றும் சென்னைக்கான பிரான்ஸ் துணை தூதர்
ஜீன் பிலிப் ஹூதர், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், உள்துறை அதிகாரிகள், பிரெஞ்சு தூதரக அதிகாரிகள் ஆகியோர் போர் வீரர்கள் நினைவு சின்னத்திற்கு மலர் வளையம் வைத்து போரில் உயிர்நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் இந்தியா, பிரான்ஸ் இருநாட்டு தேசிய கொடிகள் ஒரு சேர ஏற்றப்பட்டு இருநாட்டு தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டன. தொடர்ந்து மாலை பிரெஞ்சு தூதரக வாயில் மற்றும் கடற்கரை சாலையில் நடைபெறும் வண்ணமயமான விழாவில் வானவேடிக்கை உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் பிரெஞ்சு துணை தூதரகம் ஏற்பாடு செய்தது. மத்திய அரசின் நிதி ஆதாரத்துடன் நடத்தப்படும் பல்வேறு திட்டங்கள் குறித்து திஷா கமிட்டியின் தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கமிட்டியின் துணைத் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி, அமைச்சர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய் சரவணகுமார், AKD ஆறுமுகம், செந்தில்குமார், நேரு, மோகன்தாஸ், செந்தில், அழகானந்தம், கார்த்திகேயன், ராமு, ஊசுடு கார்த்திகேயன், ரவிக்குமார், வில்லியனூர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், மேலும் துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் துறை ரீதியாக நடத்தப்பெறும் பணிகள் குறித்து அந்தந்த துறை தலைவர்கள் விளக்கமாக எடுத்துரைத்தார்கள். குறிப்பாக நகர மற்றும் கிராம திட்டமிடல் துறை, மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை, நிலம் மற்றும் சர்வே பதிவேடுகள் துறை, குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை உள்ளிட்ட துறைகளில் மத்திய அரசின் முக்கிய திட்டங்கள் குறித்து ஒவ்வொரு துறையாக நடைபெறும் பணிகள் குறித்தும் அதன் திட்ட மதிப்பீடுகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்ட ஆலோசனை நடத்தினார்கள். குறிப்பாக 100 நாள் வேலை திட்டம், கிராம சேவா யோஜனா, ஆயுஷ்மான் பாரத் உள்ளிட்ட மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் குறித்து ஆய்வு நடைபெற்றன. இக்கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய கோரிக்கைகளை எடுத்துரைத்தார்கள். நிறைவாக இக்குழுவின் தலைவர் வைத்திலிங்கம் பேசுகையில், மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களும் விரைவாக செயல்படுத்தப்பட வேண்டும் எனவும் அவை முழுமையாக மக்களுக்கு சென்றடைய வேண்டும் எனவும் தெரிவித்தனர். கிறிஸ்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு தொடக்க விழா நடைபெற்றது. கிறிஸ்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2026-27ஆம் ஆண்டின் கல்வியாண்டிற்கான 1ஆம் ஆண்டு மாணவர்களின் தொடக்க விழா இன்று செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி அளவில் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சாம்பால் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் டாக்டர் SR சாம்பால் தலைமை தாங்கினார். தலைமை நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியம், இயக்குநர் குமாரவேல், கல்லூரி முதல்வர் டாக்டர் அன்பழகன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய மாணவர்களை வரவேற்று அவர்களின் கல்வி, ஒழுக்கம் மற்றும் எதிர்கால முன்னேற்றம் குறித்து பயனுள்ள அறிவுரைகளை வழங்கினர். கல்லூரியின் சிறப்பம்சங்களை கூறியும், கடந்த கால மாணவர்களுக்கு அதிக அளவில் வேலை வாய்ப்பினை வழங்கியதையும், எதிர்காலத்தில் மாணவர்களுக்கு உயர் ரக தரத்தில் வசதிகள் செய்து கொடுக்கப்பட இருப்பதையும் தெரிவித்தனர். சமூகத்தில் மக்களின் தரம் உயர கல்வி இன்றியமையாத ஒன்று என்பதனை போதனையாக கொண்ட கல்வி நிறுவனமாக கிறிஸ்து கல்வி நிறுவனம் விளங்குவது சிறப்புக்குரியதாகும் என பலரும் பாராட்டினர். இவ்விழாவில் 1ஆம் ஆண்டு மாணவர்கள், பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டு உறுதிமொழி எடுத்தனர். மாணவர்களின் கலைத்திறனை வெளிப்படுத்தும் வகையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. நிகழ்ச்சி முழுவதும் உற்சாகமாக மற்றும் இனிய சூழலில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளை கல்லூரி முதல்வர் டாக்டர் அன்பழகன் மற்றும் பேராசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். MLA டாக்டர் நாராயணசாமி பிறந்தநாள் விழா 500 பேருக்கு சமபந்தி விருந்து வழங்கி கொண்டாட்டம். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் செயலாளருமான டாக்டர் நாராயணசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அருமாத்தபுரம் பகுதியில் NR காங்கிரஸ் பிரமுகர் அருள்செல்வம் ஏற்பாட்டில் சமபந்தி விருந்து வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி கலந்து கொண்டு கேக் வெட்டி பிறந்தநாளை கொண்டாடியதுடன் சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு சமபந்தி விருந்து வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் டாக்டர் நாராயணசாமிக்கு பொன்னாடி அணிவித்தும் ஆளுயர ரோஜா மாலை அணிவித்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு பிறந்தநாள் விழாவை சிறப்பித்தனர். கிராமப்புற சிறு மற்றும் குறு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தும் நோக்கில் கார்ப்பரேட் சமூக பொறுப்பு திட்டத்தின் கீழ் புதுவை மாநிலம் காலாப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள கெம்ஃபேப் அல்கலிஸ் லிமிடெட் மற்றும் அன்னப்பிரதக்ஷிணா சேவை அறக்கட்டளை புதுச்சேரி இணைந்து புதுவை மாநிலத்தை சேர்ந்த திருக்காஞ்சி, உருவையாறு, குனிச்சம்பட்டு, வில்லியனூர், மடுக்கரை, சாத்தமங்கலம், கழுப்பெரும்பாக்கம், சடையாண்டிக்குப்பம், பள்ளித்திண்ணல், கோர்க்காடு மற்றும் மஞ்சக்குப்பம் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த நலிவுற்ற சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு வேளாண் உபகரணங்கள் மற்றும் இடுபொருட்கள் வழங்கும் சமூக நல நிகழ்வை நடத்தினர். இந்நிகழ்விற்கு அன்னப்பிரதக்ஷிணா சேவை அறக்கட்டளையின் நிறுவனர் பிரவீன் வரவேற்புரையாற்றினார். தொடர்ந்து கெம்ஃபேப் அல்கலிஸ் லிமிடெட் நிறுவனத்தின் மூத்த மேலாளர் கருவியல் கார்த்திகேயன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தார். மேலும் நிறுவனத்தின் துணை பொது மேலாளர் மனிதவளத்துறை கண்ணப்பன்,
மற்றும் சிவில் துறை மேலாளர் இளங்கோவன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்வில் நிறுவனத்தின் மூத்த நிர்வாகி மனிதவளத்துறை ராஜா உடனிருந்தார். அவர்களது முன்னிலையில் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த 27க்கும் மேற்பட்ட சிறு மற்றும் குறு விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இத்திட்டத்தின் கீழ் விவசாயிகளின் தேவையை கருத்தில் கொண்டு பேட்டரி ஸ்பிரேயர், 30 கிலோ விதைகள், பஞ்சகவியம், மீன் அமிலம் உள்ளிட்ட மொத்தம் 20 வகையான வேளாண் இடுபொருட்கள் மற்றும் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. மேலும் உழவன்குடி நிறுவனத்தின் நிறுவனர் முத்து மற்றும் இயற்கை விவசாயி வீரப்பன் ஆகியோர் இயற்கை வேளாண்மை மற்றும் நிலையான விவசாய முறைகள் குறித்து விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்து கலந்துரையாடினார். இந்நிகழ்வை திட்ட ஒருங்கிணைப்பாளர் லோகேஷ் மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பாளர் சத்யா ஆகியோர் ஒருங்கிணைத்து நடத்தினர். நிகழ்விற்கான ஏற்பாடுகளை மங்களம் கிராமத்தை சேர்ந்த நாகராஜ் மற்றும் பள்ளித்தென்னல் பகுதியை சேர்ந்த தேவராஜ் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். பிரெஞ்சு தேசிய தினம். இரு நாட்டு தேசிய கொடியை ஏற்றி வீரர்கள் நினைவிடத்தில் மரியாதை. உள்ளாட்சி தேர்தல் நடத்தாததற்கு கண்டனம். தேர்தல் துறை முன்பு மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் ஆர்ப்பாட்டம். தனியார் தொழிற்சாலையில் தீ, பயங்கர விபத்து. பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.